Assalamu alaikum. Hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட தான் வந்திருக்கிறேன். as usual நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால காலையில் எழுமினோடனே ஃபர்ஸ்ட் ஊது போடுற வேலை தான். என்னதான் நம்ம ப்ரெஷர் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த டே ஊது போட்டால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஊதுன்னு மட்டும் இல்லாமல் வாசனை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலுமே அன்னைய டேயில் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இது என்னோடய நிறைய விளாக்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் as usual இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ அது இல்லாமல் எப்படி காலையில் அதெல்லாம் போட்டுட்டு மார்னிங் தியாவுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக அன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் கொடுத்துருந்தேன். எப்போவும் கொடுக்குறதில்ல, பட் இப்போ கொஞ்ச நாளாக காலையில் அவள் சாப்பிட்றங்கிறதே ஒரு பெரிய அதிசயம் மாதிரி இருக்குது. அதனால அவள் கேட்குற மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்குறது. இதுலேயுமே கார்ன்ஃப்ளேக்ஸ் அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுனால மட்டும்தான் அதை சாப்பிட்றாங்கிறதுனாலையும் சரி ஓகேன்னு அதுவே இப்போ ஒரு 2 நாளாக போயிட்டுருக்கு. அவൾക്ക് ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்னோடய டீயையும் நான் பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டேன். இப்போது ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக குக் பண்ணலான்னு கிச்சன் வந்திருந்தேன். நம்ம பாஸ்மதி ரைஸில் குக் பண்ண போகிறோமா இருந்தால் அதை 20 minutes to 30 minutes நல்லாவே சோக் பண்ண வைக்கணும். அப்போது தான் நல்லா சாஃப்டாக நல்லா லாங் ரைனாக நம்மளுக்கு ரைஸ் வரும். பீஃபை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பீஃபை நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி வெங்காயம், முழு பூண்டு, 2 பே லீஃப், சீரகம், சோம்பு, இஞ்சி, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா முழு மல்லியும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அந்த பீஃபுக்கு கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதிலேயே இறைச்சி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம ரைஸையுமே குக் பண்ணி எடுக்க போகிறோங்கிறதுனால இதிலேயே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் மிளகும் சேர்த்துருப்பாங்க. அன்றைக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்ததுனால நான் மிளகு சேர்க்கலை, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுமே சேர்த்துக்கலாம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கூடுதல் குவான்டிட்டியில் வெங்காயத்தை பொரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு சைட் இறைச்சி நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியுமே ரிலீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம இந்த பீஃபை தண்ணியை எடுத்து வச்சுட்டு தண்ணியை வேறையாக வடிச்சும் வச்சிடலாம். வெங்காயம் பொரித்த அதே எண்ணெயை யூஸ் பண்ணி தான் இந்த ரைஸை குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். நம்ம வெங்காயம் பொரித்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போது தாளிக்கிறதுக்காக அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கராம்பூ, பெருஞ்சீரகம், நச்சீரகம், பேலீஃப் எல்லாம் சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் பொரித்த எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் சூடாகவே இருக்கும். அதனால் அடுப்பை நல்லா லோ ஹீட் பண்ணிவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்குறேன். இதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பீஃபையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக பொரிச்சும் எடுத்துக்கணும். எனக்கு பொதுவாக இறைச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் கூடுதலாகவே விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் ஆல்ரெடியுமே இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருந்ததுனால நான் காரத்தை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தில் இப்போ கொஞ்சமாக ஹாஃப் போர்ஷனை சேர்த்துருக்குறேன். நம்ம ரைஸை கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் மேலால் சேர்த்து போடுறதுக்கு வேணும். அதனால் ஹாஃப் எடுத்து வச்சுட்டு ஹாஃபை மட்டும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம பீஃப் வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அது கூடவே எக்ஸ்ட்ராவாக நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் அளந்து ஊற்றிக்கணும். இது கூட மேகி சூப் கட்டியும் சேர்த்துருந்தாங்க. அதனால் நானும் இன்றைக்கி மேகி சூப் பவுடர் சேர்த்துருக்குறேன். பட் என்ன கேட்டால் உண்மைக்குமே அந்த சூப் கட்டி தேவையே இல்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம பீஃப் ஸ்டாக் சேர்த்து தான் இந்த ரைஸும் வேக வச்சு எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கோங்க, இது டோட்டலி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையுமே இது கூட கொட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஷுவலாக ரைஸை குக் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமா போதாதான்னு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ரைஸை கொதிக்க வைக்கும் போது ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
நல்லா கொதிச்சு வந்து தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி நல்ல லாங் கிரைனாக ரைஸுமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு நல்ல லோ ஹீட்டில் வச்சு இதை குக் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கும்போது வெங்காயத்தோட எல்லா எசன்ஸும் ரைஸில் இறங்கி சோறும் நல்லா மணக்க ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் அதை சேர்த்துக்கல. ரைஸ் இனி அதிடப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு எடுத்த எல்லா பாத்திரங்களையும் அப்போவே கழுவி வச்சிட்டோன்னா ஒரு பெரிய வேலை மிச்சமாகிரும். அதோட சிங்க் நிறைய பாத்திரம் நிரம்பி போயிருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வேலை செய்கிறதுக்கே மனசு வராது. அதனால ஒரு சைடு ரைஸ் வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு நான் எடுத்த எல்லா வெசல்ஸையுமே கழுவி வச்சிட போகிறேன். மோஸ்ட்டாக இந்த கிச்சனில் வேலை செய்யும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எடுக்கிற திங்ஸை எடுத்துலேயே வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த திங்ஸ் எடுத்தால் அங்கே வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு திங்ஸ் கீழே விழுந்து உடையிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இப்போ நான் ஒரு திங்ஸ் எடுத்தேன்னா அதை அந்த இடத்துல வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சைட் பை சைடாக என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெசலும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ரைஸ் ரொம்ப காரமாயிடக்கூடாதுன்னு பார்த்து குக் பண்ணதுனால என்னமோ தெரியல, ரைஸ் வந்து காரமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸோ தியா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தானே அதோடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ பொதுவாகவே கடைகளில் தரும்போது இங்கே கத்தாரை பொறுத்த வரையில் ஒரு சட்னி தருவாங்க. அது வந்து டொமேட்டோ சட்னியும் தருவாங்க. அது கூட நல்ல ஸ்பைஸியாக கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு சட்னி தருவாங்க. அதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இன்னைக்கு அந்த சட்னியை வச்சிடலான்னு சொல்லி தான் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, உப்பு, இது கூட நீங்கள் மிளகு வேணும்னாலும் மிளகும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு இவ்வளோதான் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னியும் ரெடி ஆகிடும்.
இந்த ரெசிபி நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பீஃப் புலாவ்னு அவங்க கிட்டத்தில் தான் அப்லோடும் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு மவுத் வாட்டரிங் இருந்ததுனாலேயே இதை செஞ்சுட்டேன். உண்மைக்கு சொல்லணுன்னா நல்ல அரோமேட்டிக்காக ரைஸும் நல்ல பொழு பொழுன்னு வந்திருந்தது. ஸோ நம்மளோட சேனல் பார்க்குற நிறைய பேர் அவங்களோட சேனலும் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ சுட சுட சோத்து கூடவே நம்ம வச்சு சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உண்மைக்கும் ரைஸை தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்ல காரசாரமான இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருந்தது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி சட்னி வச்சதுனால நான் எந்த சாலட்டும் போடல. ஜஸ்ட் கியூக்கம்பர் கட் பண்ணி லெமனோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் வெளியில் கொஞ்சம் வாக்கிங் போகிற வேலை இருந்தது. இப்போது கட்டாரை பொறுத்த வரையில் சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இனி அக்டோபர் நவம்பர் ஆகும்போது விண்டர் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கான படிமுறையாக இப்போவே கொஞ்சம் ஹியூமிடிட்டியும் குறைஞ்சி சம்மரும் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. அதனாலேயே ஈவினிங்கில் வாக்கிங் போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வாக்கிங் போகிறப்ப தான் கால் வந்தது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கேரளாவுக்கு அவங்க வெக்கேஷனுக்காக போயிருந்தாங்க. ரிட்டன் கத்தாருக்கு வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாக்கிங் போகிற அந்த வழியிலே தான் அவங்களோட வீடும் இருக்குங்கிறதுனால அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். வரும்போது நிறைய திங்ஸ் கொடுத்தாங்க. பட் நான் செலக்டிவாக 2 திங்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதை எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். தியாவும் பெருசாக சாப்பிட மாட்டா, ஹஸ்பண்டும் பெருசாக இதை விரும்ப மாட்டாங்க. அதனால நான் செலக்டிவாக 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். இவ்வளோ நேரம் என்னோடய vlogsஸை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.